அத்தனை புகழும் எங்கள் தலைவர் கேப்டனுக்கு தான். அவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேப்டனுக்கு தான் அந்த புகழ் வெற்றி எல்லாம் சேரும். தேமுதிக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து நம்ம போட்டியிடுறோம், கூட்டணியில் போட்டியிட்டு இருக்கோம், எல்லாமே தொடர்ந்து பண்ணாலும் நமக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவின்றது கிடைக்கல. ஆனால் இந்த முறை அதாவது 2026 திமுக கூட்டணியில் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி ஒட்டுமொத்த தேமுதிகவும் எப்படி பார்க்குறோம்? ஒரு வெற்றி கொண்டாட்டமாக தான் தேமுதிகவை சேர்ந்த அனைவருமே இதை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது நான் தான் சொன்ன மாதிரி 2009 இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு எம்பி எலெக்ஷன் அப்போவும் தவறிக்கொண்டே இருந்தது. அது 2026 தான் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் காலதாமதமாக கிடைத்தாலும் இனி சுதீஷ் நம்ம கட்சியிலேயே தேசியமும் திராவிடமும் இணைந்தது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த வகையில் நமது திராவிட நாடான தமிழ்நாட்டில் நாம் நம்ம தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் எம்எல்ஏக்களாக இங்கு பல பேரும் ஆல்ரெடி சேவை செஞ்சுருக்காங்க, ஜனநாயக கடமை ஆற்றி இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக தேசியத்திலும் இந்திய அளவில் ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கும் பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கு இந்த தலைமை கழகத்தின் சார்பாக இங்கே இருக்கிற அனைவர் சார்பாக தலைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். அதுதான் இன்றைக்கி தான் ராஜ்யசபா எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், விருப்ப மனு முடிஞ்சிருக்கு. 16ஆம் தேதி தேர்தல், அன்னைக்கே ரிசல்ட்டும் வர இருக்குங்க. பட் அதுக்கு முன்னாடி குழு அமைக்கப்படும். ஏன்னா ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூட்டணியில் இருக்கின்ற அனைவரும் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி போய் பேசி தான் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத பேசி இறுதி செய்ய இருக்கிறோம். அதை இந்த கூட்டணியின் தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார், எந்த தேதியில் இருந்து இந்த கமிட்டி மீட்டிங் என்பதை. அப்பொழுது தேமுதிக சார்பாகவும் நாங்கள் கமிட்டி அமைச்சு அந்த குழுவில் போய் பேசுவாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். அப்போ ராஜ்யசபா தொகுதி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கீங்க. ஆனால் கடைசியில் அவங்க கொடுக்கல. 2026 திமுக கூட்டணி கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இந்த டைமில் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் 2024 கொடுத்துருக்க வேண்டியது, அது அப்போ நடக்கலை. அதுதான் சொன்னேன், கொஞ்சம் காலதாமதமாக நடந்தாலும் இந்த 2026 இந்த வெற்றி எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தலைவருக்கும் தான் சேரும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது அண்ணன் எடப்பாடியார்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். சார் அது இப்போ அவங்கவுங்க கருத்துங்க, அது எல்லாத்துக்கும் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டால் யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் இதை கேள்வி கேட்கணும். அதுக்கெல்லாமே நான் பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? வேறு